இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே அவங்க முழுசா மனசு மாறி உங்க கூட சந்தோஷமா வாழுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்குள்ள இப்படி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. ஹேய், நீங்க இன்ச்சா போறதுக்குள்ள என் ஆயுசே முடிஞ்சிடும் போல இருக்கு. அதான் டிவோர்ஸ் நோட்டீஸ பார்த்தாவது இந்திராணி மனசு மாறுவான்னு நினைச்சு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சேன். இந்த பாரு, நான் அப்படி பண்ணதுனால தானே இப்ப நீ என்கிட்ட வந்திருக்க. எப்படி ஐடியா? ஆமா, இத பார்த்த உடனே இந்திராணி ரியாக்ஷன் எப்படிடா இருந்தது? அத சொல்லுடா முதல்ல. அத தெரிஞ்சுக்கதா நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஓயாயோ, உன் ஐடியா கொண்டு போய் குப்பையில போடு. எதை செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? ஏய், என்னடா நீ கொஞ்சம் கூட மாமாங்கிற மரியாதை இல்லாம இப்படி வாயா போயான்னு பேசிக்கிட்டு இருக்க? இப்ப என்னதான் ஆச்சு? இந்திராணி எப்படியும் இத பார்த்த உடனே தூக்கி தான் போட்டிருப்பா. என்னமோ அவ இதுல சைன் போட்ட மாதிரி நீ வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. யோ, அத கொஞ்சம் எடுத்து பாரு. இந்தா பாரு. என்னடா இது? உங்க அக்கா சைன் பண்ணிருக்கா? சிவா, அவ இப்படி பண்ண மாட்டான்னு தான் நினைச்சேன் சிவா. இப்ப எனக்கு ஒண்ணுமே புரியலடா. உண்மையிலேயே அவ தான் சைன் பண்ணலா? சொல்றா. பின்ன நானா சைன் பண்ணிருக்கேன்? அதுல இருக்கிறது அவங்க சைன் தானே. இத பார்த்துட்டு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ணல. எதுவுமே பேசாம உடனே சைன் பண்ணி என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வச்சுக்கோங்க. இனிமேலாச்சு நிம்மதியா இருங்க. குட் பை, நான் வரேன். ஏய் சிவா சிவா சிவா, இது நான் ஏதோ ஒன்னு நினைச்சு விளையாட்டு தானே பண்ணேன். நீயும் இதை இப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டு பேசுற? ஓ, நீங்க பண்ண வேலைக்கு உங்களை மடியில உட்கார வச்சு கொஞ்சுவாங்களா? அக்கா தான் ஏற்கனவே உங்க மேல கோவமா இருக்காங்கன்னு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களை டைரக்டா அப்செட் பண்ற மாதிரி பண்ணலாமா? யோசிக்காம உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டீங்கல்ல. இப்ப அதோட ரியாக்ஷனை பாத்தீங்கல்ல. இல்ல மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அக்கா தானே உங்க கூட வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு போனாங்க. ஆனா அவங்க ஏன் இது வரைக்கும் உங்களுக்கு டிவோர்ஸ் நோட் அனுப்பலன்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஏன்னா அவங்களோட மனசுல இன்னும் உங்க நினைப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களோட ஈகோ தான் அதை வெளிக்காட்ட விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா நீங்க தான் அக்காவை ரொம்ப சோதிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்டா அப்படி பேசுற? அன்னைக்கு ஸ்டேஜ்ல வச்சு மோனிகாவுக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆக போதுன்னு அனௌன்ஸ் பண்ணி வச்சீங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து வேணும்னு அக்கா முன்னாடி எங்களை உங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணீங்க. அதுக்கு மோனிகாவே வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போனா. இப்ப இது இங்க பாருங்க, என் அக்கான்னு இல்ல, சாதாரண எந்த பொண்ணாலும் இதை தாங்கிக்கவே முடியாது.